ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நேம் வந்து முயற்சி செய், ட்ரை அகைன். ஒரு அழகான கிராமத்தில் ராமுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து பறவைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே பறவைகளோட சவுண்டு, அந்த கீச்சு கீச்சுக்கிற சவுண்டு வந்து கேட்குறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு மரத்தில் வந்து 3 முட்டை இருக்கிறத வந்து ஒரு பறவை கூட வந்து பார்த்துருக்கான். அப்போ வந்து நம்ம அந்த முட்டையை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆசை ஏற்பட்டிருக்கு. அப்போ சரி நம்ம முட்டையை பார்க்கலான்ட்டு அந்த மரத்துல ஏறும்போது மேலே வந்து கால் வச்சிருக்கான். பார்த்தா அந்த கிளை உடஞ்சி கீழே விழுந்துருவான். அந்த கீழே விழுந்தோடனே அது கூடயும் அந்த 3 முட்டையும் கீழே விழுந்துரும். கீழே விழுந்து உடஞ்சிரும். அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். நம்மளால ஒரு வேலையுமே உருப்படியா செய்ய முடியலையே அப்படின்ட்டு அவன் அழுதுட்டு இருப்பான். அவன் அழுதுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ கிராஸ் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அவனோட தாத்தா. அவன் தாத்தா வந்து இந்த உட்காந்து அழுகிறத வந்து அவங்க பாக்குறாங்க. அவங்க தாத்தா வந்து கேட்பாங்க, நீ எதுக்காக அழுற அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் இந்த மாதிரி மரத்துல ஏறலான்னு ட்ரை பண்ணேன், பார்த்தா நான் கீழே விழுந்துட்டேன், என்னால ஒண்ணுமே உருப்படியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப சங்கடப்படுவான். அப்ப அவங்க தாத்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அட்லீஸ்ட் நீ வந்து முயற்சி செஞ்சு பார்த்தல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ராமு சொல்லுவான், இல்ல தாத்தா, என்னால திருப்பி ஏற முடியாது, நான் ஏறி பின்னே கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க, ஒரு டைம் கீழே விழுந்த, நீ எதனால விழுந்த, நீ கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும், இதனால நீ கீழே விழுந்த, அதுக்கு நீ முயற்சி பண்ணாம நீ இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லா விஷயத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறது இல்ல, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தோல்வி இருக்கு, தோல்விதான் வெற்றியோட முதற்படி, நீ சோர்ந்து போகக்கூடாது. ஒரு விஷயத்துல தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம எப்பவுமே முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே இல்லை, நம்ம தான் அதை சாதிச்சு காட்டணும். நீ மரத்துல ஏறணும், ஆனா என்ன இந்த டைம் வந்து நல்லா கவனமா ஏறணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த பையனுக்கு வந்து தாத்தாவோட பேச்சு அப்படி கேட்டோடனே அப்ப அவனுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். டைம் மாதிரி கவனக்குறைவா இருக்காம இந்த டைம் வந்து ஒவ்வொரு அடியும் பார்த்து பொறுமையா தான் வைப்பான். வச்சு மேலே ஏறிடுவான். ஏறி முட்டையை பார்த்தோன்னே அந்த 3 முட்டை உடஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த விஷயத்தினால நம்ம ஒரு பாடம் கத்துக்கிட்டோம், இனிமேல் இதுக்கு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அதே ஹாப்பியோட கீழே வந்துடுவான். அப்போ அவன் தாத்தா வந்து அவன்கிட்ட சொல்லுவான், நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்துல நீ ட்ரை பண்ணும்போது நீ தோல்வி அடைஞ்ச, நீ 2வது டைம் முயற்சி பண்ணும்போது உனக்கு வந்து அது நீ முடிச்சுட்ட. அதே மாதிரிதான் எல்லா விஷயமும், யாருனாலையும் எல்லா விஷயத்துலயும் கரெக்டா இருக்க முடியாது. எல்லாருமே வந்து எல்லா விஷயத்துலயும் தோத்து போயிட்டு தான் இருப்பாங்க. பின்னியும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால அதை வெற்றி அடைய முடியும். இது வந்து உனக்கு என்ன தெரியுது? தோல்விங்கிறது வந்து வெற்றியின் முதற்படி. முயற்சியை கைவிடாதே, தொடர்ந்து முயற்சி செய். சென்னையில இருந்து வந்து ராமு எந்த விஷயத்துல தோத்து போனாலும் அவன் வந்து பயப்பட மாட்டான், துவண்டு போக மாட்டான். என்ன நடந்தாலும் அவன் முயற்சி செய்வேன் அப்படின்னு அவனுக்கு அவனே சத்தியம் பண்ணிட்டான். தாத்தாவோட வார்த்தைகளை கேட்டோடனே அவனுக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டோரி பற்றி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டோரி வந்து நாவல் வெர்ஷனில் படிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping app. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Assalamu alaikum.